1956 நவம்பர் 1 இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எஸ், இது வந்து ஒரு 7th அமெண்ட்மெண்ட்ல எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956. எஸ், 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் பார்ட்டிஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாகாணம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் இந்த மாதிரி நிறைய இடத்த ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பிரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான். இப்போ இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸுக்கு எல்லை அப்படின்றது வந்து அந்தந்த மாநிலங்கள் வரையறைச்சிருந்தாங்க. பட் இந்த 1956 வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டால ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர், லாங்குவேஜ், ஹெரிட்டேஜ். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ப, அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ப, அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ப நிறைய எல்லைகள் வரையறைக்கப்பட்டது. அதில் 1956 முக்கியமாக எல்லை வரையறைக்கப்பட்ட நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து தமிழ்நாடு, ஹரியானா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தது 1956. எஸ், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நவம்பர் 1. இந்த மாதிரி டெய்லி ஈவெண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.